ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் சன்னோ மித்ரः சம்பர்ணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுகுருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवदारं भूयासं शरीरमे विसर्जनं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृ ब्रह्मण कोशोऽसि मेध पिहितः श्रुतं मे गोपाय. ॐ शान्ति शान्ति. ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिभृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्ममृतमस्मि द्रविणहं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्. ॐ
பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கா பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ பல த்ரியாணி ச சர்வாணி சர்வம் உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகரு மா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாஷி அனேனாதீதேனாஹோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயா தேவாः பத்ரம் பஷ்யமாசபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும் சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ரத்தஸ்வாः ஸ்வஸ்தி நோ பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தகும் தேவதம் புத்தி பிரகாசம் முக்ஷுர்வை பிரகணம் பிரபத்யே. பேஜ் நம்பர் 127. ஏக ஆத்மனஹ சரீரே பாவாத் व्यतिरेकः तद्भाव भावित्वात् न तु उपलब्धिवत्. ஓகே, இப்போ வந்து காட்சி மாறுறது. அப்படியே வந்து நீ இப்படியே போயிடுவேன்னு தெரியும். அதனால் 3 வருஷ கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து சாமி நான் வந்து தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தியானத்துக்கு உபாசனைக்கு புரியுதான். அதனால் நடுநடுவில் வியாசாச்சாரியார் நடுவில் நான் சொல்கிறேன் பாரு, அதே போல் தான் எல்லா ஆச்சாரியரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க போல இருக்குது. அப்பா நடுவில் ஆத்மா ஒன்று இருக்குது என்ன அப்படின்றது இப்போது சப்ஜெக்டு ரிமைண்ட் பண்ணுறது. ஆத்மா இருக்கா இல்லையா? ராய்ப்பூரில் வந்து கேட்டார். நடுராத்திரி ஒரு 11:30-12 இருக்கும் சத் சங்கம். அப்போது வந்து நீங்கள் இந்த திருக்கு திருஷ்ய விவேகம் சொல்லி அதில் ஆத்மான்னு ஒன்று சொன்னீங்களே, அது அப்படி ஒன்று இருந்தால் பார்க்க முடியும்ல, பார்க்கணும்ல, இல்லையே பார்க்கலையே நான் அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. ஓகே, கண்ணு தெரியுது, உள்ளர மனசு தெரியுது, புத்தி தெரியுது, எல்லாமே தெரியுது, புரிஞ்சிக்க முடியாது. ஆத்மா வந்து அழியாதது, நிரந்தரமானது, அது வந்து எப்பயுமே இருக்கும், எல்லாமே இருக்கும், அதுக்கு குளிராது, அது சிரிக்காது, அது பேசாது, இதெல்லாம் சொல்கிறோமே. அந்த ஆத்மா எங்கள் சுவாமி இருக்கிறது.
அப்போ இந்த ஆத்மா இருக்கா இல்லையா, இல்லாத ஆத்மாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? புரியுதில்ல? அப்போ இது இந்த ஆத்மா பற்றின விஷயத்த ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் இந்த அமெரிக்காவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை விட்டுட்டார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் அடுத்த கும்பமேளாவுக்கு நோக்கி போயின்னு இருக்கு. கல்வியை, சம்ஸ்கிருதம், எஜுகேஷன் நோக்கி போயின்னு இருக்கிறது. புரியறதில்ல? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சமஷ்டியில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறது. புரியுறதா? அதில் ஆங்கில வழி கல்வியிலேருந்து விடுபட்டு சம்ஸ்கிருத வழி கல்வி வரணும், இணைப்பு மொழியாக இருக்கணும், தாய்மொழி கல்வி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பிள்ளையார் சுழி 37 போட போகிறோம். புரியுறதா? ஸோ அதனுடைய எண்டு கடைசி 4வது சங்கல்பத்தில் நமக்கு வரும். கடைசியில் பலன் கிடைக்கும், பிரயோஜனம். அது வரைக்கும் ஒரு 100 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகி 37 உங்களுக்கு அது கொஞ்சம் பிடிப்படும். புரியுறதா? அதை நோக்கி இதெல்லாம் போயின்னு இருக்கிறது. ஏன் அப்படி இதை சொல்கிறேன்னா, இப்போ அந்த காலையில் நமக்கு இந்த குழந்த பிறந்தது ஒன்றுமே தத்துக்கான்னு போகும்போதே கொண்டு போய் இதில் சேர்த்துடுறது. இதில் ப்ளே ஸ்கூல், பெய்டு கெஸ்ட் மாதிரி. நான் கெஸ்ட்டு, பெய்டு கெஸ்ட் எப்படி வரும்? பே கெஸ்ட், பெய்டு, பே பண்ணோம். கெஸ்ட் எப்படி பே பண்ண முடியும்? திதி குடிக்காமல் வரவன் அவனுக்கு நம்ம எல்லா இதுவும் பண்ணணும், கொடுக்கணும். புரியுதா? அந்த மாதிரி ப்ளே ஸ்கூல்னா என்ன அர்த்தம்? குழந்தை விளையாடணும்னு அர்த்தம். ஒரு டீச்சர் ரிப்போர்ட் பண்ணுறான் அவங்க அம்மாக்கிட்ட. இதில் அந்த பிறந்த 2 வயசுலேயே ரிப்போர்ட்டு அந்த குழந்தைய பற்றி. உங்கள் குழந்தை ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, பிஹெச்டி பண்ணுற 60-70 வயசு ஸ்டூடெண்ட்டாக அவன். அப்படியே டீச்சர் சொல்கிறத அப்படியே கேட்கணுமா? அவன் குதிப்பான், இது பண்ணுவான், அந்த பக்கம் வருவான். புரியுதா? இதில் டீச்சரே கிரியேட் பண்ணணும், டீச்சரே ஏறி காட்டணும். அவள் தான் ப்ளே ஸ்கூல் நடத்தணும். புரியுதா? ஏன்னா இந்த அம்மாவுக்கு பண்ண முடியாதனால தான் ப்ளே ஸ்கூல்லே போடுறோம் நம்ம. அவளும் பண்ண முடியாது. டீச்சரை இப்படி உட்காந்துட்டு படித்தா என்ன அர்த்தம்? நியாயமே இல்லை அதில். புரியுறதா? ப்ளே ஸ்கூல், அப்புறம் ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி, அப்புறம் 5 கேஜி வந்துடும். பா, நான் ஒரு 6 வயசு கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போனேன். நான் இப்போ பிரம்மசூத்திரம் வரைக்கும் எடுக்கலையா? ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கேன் 6 வருஷம். புரியுறதா? புரியுதா? நானாக டிசைட் பண்ணி அதுக்கு அடுத்த செக்டர் இருக்குல்ல, காலேஜ் செக்டர் போகிறோம், படித்தது போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இப்போ பச்சைபாஸ் காலேஜிலேருந்து போகிறேன், நான் இது படித்தது போகிறோம் அப்படின்னு. புரியுறதில்ல? அப்போது இதெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த ஜென்மத்தில் வரும்போது 6 வயசில் தான் ஸ்கூல் சேருவேன் நான். அதுக்குள்ளே ஸ்கூல்லாம் அந்த சிஸ்டம் மாறிடும். புரியுறதா? எல்லா சிஸ்டமும் மாறிடும். ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு டீச்சர். அம்மாவோட கூட இருந்து இது பண்ணி இதெல்லாம் விளையாடி எல்லாம் பண்ணணும். இப்போ பாரு புது வருது பாரு, இதெல்லாம் இந்த விளையாட்டுலாம் சொல்லித்தரால தெரியல. புரியுதா? அப்புறம் கல்லங்கா இருக்கிறது, இது இருக்கிறது, சோழி இருக்கிறது, ஒரு 100 விளையாட்டு இருக்கிறது. ஓகே, அது இந்த அம்மாக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த 2037 சொல்லிக் கொடுக்க போகிறான். ஓகே, கல்லாங்கா விளையாடுறது எப்படி, சோழி விளையாட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன்லேயே விளையாட்டு இருக்குது. இந்த ரேஸ் கூட இவன் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்றான். இதுலேயே வண்டி ஓட்டுறானா. புரியுதா? அதுவும் பண்ணல. இல்லை கிரிக்கெட்டை பார்க்குறான்ல, இவர் அதுவும் உக்காந்துட்ட சோம்பேறி பசங்க. என்ன
இது சுகவாசி ஆகிட்டாங்க. அதனால் இப்போ ஃபிசிக்கலாக எடுத்து வைடா, வேறு யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்களேன், 2 பேர் சேர்ந்து எடுப்பான். அந்த இது பூர்ண கும்பத்தை இப்படிதான் நீ விட்டுட்டான். பூர்ண கும்பத்தை நான் தான் பிடிச்சிட்டேன். மீதி எல்லாம் அங்கே லூஸாக இருக்கிறது விட்டா கீழே விட்டுடுவாங்க. புரியுதா? இதெல்லாம் ஒரு சமயோசிதமாக நடந்துக்கணும். புரியுதா? நாங்கள் ஒரு ஆட்டோவில் போனோம், ஒரே ஆட்டோவில் அடைச்சிட்டு போனோம் கும்பமேளாக்கு. புரியுதா? டே உட்கார்ற மாதிரி உட்கார்றா, ஒரே ஆட்டோவில் 10 பேர் போனோம். புரியுதா? இதெல்லாம் ஒரு விசேஷம், ஒரு ஜாய். புரியுதா? ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சு. புரியுதா? ஸ்கூலே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? எங்கள் டீச்சர் பக்கத்துலேயே வந்து உட்காந்து இது பண்ணுவான். இந்த இதில் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய டீச்சிங் மெத்தட். இப்போது என்னன்னா, நம்ம வந்து சூன்யம் கொடுத்து துட்டு கொடுத்து சூன்யம் வச்சுக்கிறது. நம்ம குழந்தைய நம்ம வந்து ஏதோ பண்ணுறோம், என்னமோ பண்ணுறோம், பாவம். நான் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது உங்களுக்கு அப்படின்றான். ஏதாவது சொன்னால் நீங்கள் இந்த காலத்து ஆளே இல்லை, நீங்கள் போ, தலைமுறையே மாற்றி விட்டுறான். ஜெயலலிதா சொன்ன மாதிரி நரசிம்மராவுக்கு சொன்னான், ஜென்ரேஷன் கேப் அப்படின்ட்டா நரசிம்மராவை. புரியுறதா? ஆனால் நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட நான் பேசி பழகியிருக்கேன் நான். புரியுறதா? எனக்கு தெரியும் எல்லா சைக்காலஜி குழந்தைங்களுடைய விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கேன். அப்போ நம்மளுடைய கல்வி முறை வந்து பழைய கல்வி முறையில் கொண்டு வந்து புதிய டெக்னாலஜி இருக்குல்ல, ஸோ பழைய முறையிலேருந்து ஏஐ வரைக்கும் டெக்னாலஜி வரைக்கும் கொண்டு வரணும். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை எங்கள் ஆரிய ராணி பாரத மாதா. அப்படி பண்ணணும். புரியுதா? மண்ணில் போயிட்டு புரட்டணும், கொஞ்சம் மழையில் நிற்கணும். புரியுதா? அந்த இது செடி கிடியில் இருக்குல்ல, அதை 2 வெண்டைக்காய் பிடுங்கி இப்படி சாப்பிடணும். அதை புரியுதா? தண்ணி ஓடிட்டே இருக்கும், அதில் இப்படி அலசி அதை ஒரு இப்படி கடிச்சிட்டு சாப்பிடணும். நான் ஆனந்தமாக இருக்கும். புரியுது? ஓகே. அப்புறம் கோவப்பழம் இருக்கும் இந்த வேலியில், அது வந்து அந்த ஸ்கூலில் வந்து இது பண்ணுவாங்க, அது போர்டை அழிக்கிறது. புரியுதா? அப்படியே பறிக்கும்போது போர்டே அழிச்சுன்னு இருப்போமா, அது ரெட்டாக இருக்கும் ஒன்று, கோவைப்பழம். அதெல்லாம் வர்ணிப்பான்ப்பா அந்த காலத்தில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை, அந்த கல்வி முறை நமக்கு மீண்டும் வரணும். ஓகே. அதுக்காக அடுத்த சங்கல்பம் அதை நோக்கி இருக்கிறது. அதில் மெக்காலே கால்டுவெல் சொன்ன பொய்யுரையெல்லாம் நீக்கி நம்மளுடைய ஒரிஜினல் எஜுகேஷன் கொண்டு வரணும், கல்வியை கொண்டு வரணும். அந்த கல்வி வந்து வாழ்க்கை முறை கல்வி. இந்த புதிய கல்வி முறையில் கர்மேந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியம்னா என்ன, மனசுனா என்ன, புத்தினா என்ன, பெரியவங்கன்னா என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை நம்ம மாற்றி கொண்டு வரக்கூடாதுக்காக பண்ணணும். இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது? இப்போ புரியுறதா? இப்போ வந்து பாலை வந்து அண்டா பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து விஷத்தை வந்து அது உள்ளே விட்டு அதில் வந்து திரட்டு பாலை பண்ணி பியூட்டிஃபுல்லாக எல்லோருக்கும் சர்வ் பண்ணினா என்ன பண்ணுவேன்? மயக்க அடித்து உழுதுருவான், அவனுடைய பிராரத்தை பொறுத்து. அதுலேயும் சில பேர் பழிச்சிடுவான். புரியுது? அந்த மாதிரி அண்டா பாலில் வந்து விஷத்தை கலக்கிறான். என்ன விஷம்? அது வந்து செக்குலர் விஷத்தை அது உள்ளர கலக்கிறான். செக்குலர் விஷத்தை உள்ள கலந்த கல்வியை படித்து அந்த கவுனை மாட்டிட்டு அதுக்காக மீட்டிங் கூட வர விடாமல் தான் பொண்ணை கொண்டு போய் அதில் கிளாஸை விட்டுட்டு வர. அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? விஷத்தை கக்கிற கேள்வி. அம்மா உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் கழிச்சு லீவ் போட்டு போமா, 1 வாரம் அப்படி சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு பேரண்ட்டுக்கும் இல்லை, அந்த பசங்களுக்கும் ஒத்துக்காது. புரியுதா? 2 நாள் லீவ் போட்டால் என்ன ஆகும்? ஜாலியாக இருக்கும் வீட்டில். புரியுதுதான்? ஸோ என்ன பெருசாக இருக்கும்? இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். நான் வந்து எவ்வளோ மார்க் வேணுமோ அவ்வளோ தான் எழுதுவேன். நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் பெல் அடிச்சோடனே கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் போகிறோம் அப்படின்னு. புரியுறதா? நான் எவ்ரி மினிட்டு ஜாய் பண்ணியிருக்கேன். நான்
வெறும் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறதில்ல, புரியுதா? அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கணக்கு புக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி ஆன்சர் போட்டிருப்பான், அதை நோட் பண்ணி இங்கே வச்சுப்பேன் நான். எப்படியோ டீச்சருக்கு இப்படிலாம் போட்டு அந்த ஆன்சர் மாத்திரம் எழுதிடுவேன். அவளுக்கும் ஸ்பீடாக இருக்கும்ல, கரெக்டாக எழுதியிருக்கான், நிறைய பண்ணியிருக்கான், கீழே ஆன்சரும் இருக்குது, டக் டிக்கு அடிச்சிடுவான். இட்ஸ் வெரி வெரி ஜாய்ஃபுல், புரியுதா? இலக்கிய மன்றத்தில் எல்லாத்துலேயும் பேசுவேன் நான். என் சம்பந்தம் இல்லாத குழுலையும் போய் பேசுவேன். அந்த பரிசை ஒரு தமிழ் டீச்சர் எங்கிட்ட கொடுத்துட்டா, ஐயோ உங்கள் அந்த குரூப்புக்கு கொடுக்கணும், அவன் சண்டை போடுவா அப்படின்னு, புரியுதா? அந்த மாதிரி லைஃப் முழுக்க ஒரு ஜாய் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி லைஃப்பை வந்து ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, இதெல்லாம் ஒரு ஆனந்தமான அந்த 20 வருஷம் இருக்குல்ல, அந்த 20 வருஷம் பொன்னான வருஷத்தை இவன் வந்து இந்த ஹோம்ஒர்க்குன்ற பேர்லேயும் ஐயோ பாப்பா. அப்புறம் அசைன்மெண்ட், அப்போ லேட்டஸ்ட்டு அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்லேருந்து இப்போ அசைன்மெண்ட் ஆகி இந்த இது ஜாக்ரஃபிலாம் கிடையாது, இதுக்கு ஒரு டியூஷனு, அதுக்கு ஒரு டியூஷனு, அப்பா ஒரு தடவை கொண்டு போய் விடணும், அம்மா அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இப்படி படிக்க வைக்கிறாங்களா அந்த குழந்தைய, அப்படி படிக்க வச்சு ஒரு கவுனை போட்டு விட்டு அப்படி வந்து நிற்கும். அது நான் ஆஸ்திரேலியா போகிறேன், ஏன்னா அம்மா பார்த்துக்கடா, நான் பணம் அனுப்புகிறேன் பார்த்துக்கோ நீ, அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஏதாவது சொத்துக்கு இருந்தா அனுப்பு, எனக்கு எது போடல அப்படின்னு சொல்லுவான், புரியுதா? இது ஒரு எஜுகேஷனா? இது கடைசியில் என்ன பண்ணுறான்னா, இந்த கல்வியோட ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறான், இன்றைக்கி இருக்க பசங்க மனசு தெரிய மாட்டேறது பாருங்களேன். இந்த ஹோல் எஜுகேஷன் இவ்வளோ சொத்து கித்தெல்லாம் விற்று நம்ம படிக்க வைக்கிறோமா, அதுவும் அப்பாவும் அம்மாவும் டியூட்டி போட்டுட்டு கொண்டு போய் டியூஷன்லாம் கொண்டு போய் விட்றோமா, அந்த படிப்பு மனசு தெரியாது. மனசே தெரியலனா, சூக்ஷ்ம சரீரமே தெரியலனா, அப்புறம் காரண சரீரம் எங்கே தெரியுது, ஆத்மா எங்கே தெரியுது, ஸ்பிரிச்சுவல் எங்கே இருந்து வருது, எதுவுமே வராது. இவனுக்கு பேர் சாருவாக மதம்னு பேர். 6 தர்ஷனம், 6 ஆஸ்திக தர்ஷனம், 6 நாஸ்திக தர்ஷனம் இருக்குது. மொத்தம் 12 தர்ஷனம் தத்துவம் இருக்குது. இந்த பாரதத்தில் தத்துவம் மாத்திரம் 12 தத்துவம் இருக்குது. இந்த 12 தத்துவத்தில் இன்க்ளூடு பௌத்தா, ஜைனா, அவங்கெல்லாம் கூட ஆத்மா ஒத்துக்கிறாங்க. எக்ஸப்ட் ஒத்துக்காதவன் யாருன்னா சாருவாக குரூப். த ஹோல் அரவுண்ட் த வேர்ல்டு, எல்லா இடத்துலையும் இப்போ யார் இருக்கா அப்படின்னா சாருவாக குரூப்பு எல்லா இடத்துலையும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது கிராமம் கிடையாது, நகரம் கிடையாது, நாடு கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற மெட்டீரியலிஸ்ட் பீப்புள், உலகாயுதவாதம். அப்புறம் பொருள் மாத்திரமே தெரியும் அவனுக்கு, அருள் தெரியவே தெரியாது அவனுக்கு, புரியுதுதான்? அந்த மாதிரி இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். தர்மம் ஒன்று இருக்கிறது, அதுக்கப்புறம் மோட்சம் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை மம்மி அப்படி உன சுத்த பட்டிக்காடாக இருக்கு. நீ இதை வந்து அவன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிவிடான், மம்மி இன்னும் ட்ரெஸ்ஸு 9-10 கஜம் நான் அப்போவே ரொம்ப என்ஜாய் பண்ணுறதெல்லாம். அப்புறம் ஃபுல் இடியட் முட்டாள் அப்படி, அதாவது இங்கிலீஷ்காரன் வந்தால் எப்படி இருப்பானா அப்படின்னு. அப்புறம் இந்த கான்வென்ட்டு, அப்போல்லாம் கான்வென்ட்டுன்னா அந்த அரை ட்ரெஸ்ஸோடு வருவா அந்த பொம்பளை, இந்த லேடி, ஆங்கிலோ இண்டியன் லேடி, அப்படி தான் முட்டி தெரிகிற மாதிரி இது போட்டுட்டு வருவாள். அவளுக்கு பேர் ஆங்கிலோ இண்டியன். ஒரு இதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் உல்டாவாகி இந்தியோ ஆங்கிலேன் இந்தியன் அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. இப்போ இங்கிலீஷ்காரி கூட நம்ம புடவைலாம் கட்டிட்டு வரா. நம்ம வந்து உல்ட்டாவாக இருக்கோம். வாஜ்பாய் வந்து ஒரு தடவை பேசினார், நம்ம நாட்டில் பிளண்டி ஆஃப் ட்ரெஸ் இருக்குப்பா, துணி இருக்குது, நாங்கள் அதில் குறைக்காதீங்க, அது நிறையா போட்டுக்குங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் அவர் பேசுகிறார். புரியுதா? ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது. திருப்பதியில் சொல்லிட்டான், இந்த ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா உள்ளே அனுப்புவோம்,
இல்லைனா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இந்த திருவனந்தபுரம் இப்போ தம்பி திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்காரு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போகக்கூடாது. பிரதர் ஷர்ட்டெல்லாம் கட்டினோம். அந்த பேண்ட்டு மேலே அந்த இது இருக்குல்ல, அந்த கோதண்டராமர் கோயில் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அகோபலி மடம், அந்த பசங்க அப்படி தான் போகணுங்க. பேண்ட்டையும் போட்டுப்பான், வேஷ்டியும் கட்டிப்பான். புரியுதா? அந்த மாதிரி நம்ம அங்கே போகும்போது ஒரு வேஷ்டி அதுக்காக அங்கே விற்கிறான் வாடகைக்கு. புரியுதா? அந்த வாடகைக்கு வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். சம்பிரதாயத்தை விடவும் இல்லையா, ஆஸ்தா சம்ஸ்கிருதி பரம்பரா, அந்த பரம்பரெல்லாம் விடாமல் அப்படியே நடத்திட்டுருக்காங்க. ஆனால் யாரை ஏமாத்துறது? பெருமாளை ஏமாற்ற முடியுமா? நீ நிஜமாகவே அந்த நம்மளுடைய உடையில் மரியாதை இருக்கணும், நம்மளுடைய உணவில் மரியாதை இருக்கணும், நம்மளுடைய கஸ்டம்ஸ் எல்லாம் ஏற்றுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை மாற்றி அதை சாருவாகத்தில் அதுவும் ஆத்மாவை ஒத்துக்காதவன் இருக்கான். இன்றைக்கி உலகம் முழுக்க அவங்களுடைய டாமினேஷன் ஆதிக்கத்தில் உலகம் மாட்டின்னு இருக்கு. சாருவாக எல்லா மதத்துலேயும் இருக்கான், எல்லா தர்ஷனத்துலையும் இருக்கான், வேதாந்தத்துக்குள்ளே இந்த சாருவாக உள்ளே இருக்கான். புரியல? அவனுக்கு ஒன்று தான் தெரியும், காசே தான் கடவுள் அடா, இந்த கடவுளுக்கும் இது தெரியும் மடா. பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, அது ஒன்று போகிறோம், மீத என்ன வேணால் பண்ணலாம். பிறகு எப்படியா பணத்தை சம்பாரித்து இந்த ஃபோன் இருக்குல்ல, ஐஃபோன், அதை வாங்கி ஏன்னா நீ நரகத்துக்கு தள்ளினா கூட பரவாயில்ல. புரியுதா? அவன் அண்டா நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். நான் அண்டாவில் வெண்ணி தண்ணியில் போடுவான் யமலோகத்தில். அப்படி போட்டால் கூட இவன் யூடியூப் பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துப்பான். புரியுதா? யம தர்மராஜா, நீ தள்ளும் போது நான் சொல்லும் போது நீ தள்ளு. ஸ்டேட்டஸில் அங்கேருந்து அனுப்பிச்சுடுவான், யமலோகத்துலேருந்து அனுப்பிச்சுடுவான். புரியுதா? டெக்னாலஜி அப்படிலாம் டெவலப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் டூ மச். சாமி கும்பிட்றான்னா அந்த நாராயணருக்கு பக்கத்தில் போய் நின்று எடு போட்டோ எடு. எட்ரா எல்லாமே விளம்பரம். பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம், இவன் மூலியமாக நம்ம பாப்புலர் ஆகிறோம் அப்படின்னு. எல்லாமே சாருவாக கல்வி. இதுக்கு பேர் சாருவாக கல்வி. சாருவாகன்னா நல்லா பேசுவான், அழகாக பேசுவான், அப்படியே உருக்குற மாதிரி பேசுவான்னு. அப்படியே அந்த பிஸ்னஸ் பீப்புள். இவன் என்ன பண்ணால் மோதிக்கிட்ட போய் மாட்டிட்டான். மோதிக்கிட்ட போய் மோதலாமல் 40 வயசு அவனுக்கு கம்ப்ளீட் ஆகுறது. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பாட்காஸ்ட் பண்ணிவிட்டு அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தான். எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் இது பைசா தான் அவனுக்கு. ஓகே, அதில் தான் இன்டர்வியூ பண்ணுவான் அவன். இப்போ பிஸ்னஸ் பீப்புள் எப்படி பண்ணுறது, இது பண்ணுறது, நீங்கள் எப்படி பிஸ்னஸ்ஸு இந்த அரசியலுக்கு வந்தீங்க, இதில் என்ன சம்பாதிச்சிங்க நீங்கள், அப்படிலாம் கேட்பான் அவன். புரியுதா? அந்த பையனுக்கு சொன்னார், நீ இப்போ வந்திருக்கிறது கூட ஒரு தேசிய சம்பந்தம் இருக்கிறது, அதுதான் உன்னை உந்துதலோட இந்த குளிரில் வரவழைச்சிருக்கிறது அப்படின்றத மாற்றி அவனுடைய திருஷ்டியை ஒரு இடத்துலையும் ஹர்ட் பண்ணாமல் மாற்றுறது. அதில் பியூட்டி என்னென்னா, ஒரு பாயிண்ட்டும் அவன் டைரெக்டாக தைரியமாக கேட்குறான். புரியுதா? ஆனால் அவர் சிம்பிளாக எளிமையாக சொல்லிகிட்டே இருக்கார். அவர் வீட்டில் நமக்கு அனுபவம் இருக்கும், நம்ம போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணினோம் அந்த இதில். புரியுதா? எவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிட்டு வந்தோம் நம்ம, அந்த மாதிரி உள்ள. அதனால் ஏக ஆத்மனஹா ஷரீரே பாவாத், ஏக ஆத்மனஹா சரீரே பாவாத். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதில் முதல் சூத்திரம் சாருவாக சூத்திரம், ரெண்டாவது சூத்திரம் சித்தாந்தி. ஓகே, வித்யா குண உபசம்ஹார, அதில் நாம் இணைத்து பிரித்து தனித்தனியாவா இல்லை இதுவாலாம் நம்ம படித்தோம். புரியுதா? அந்த மாதிரி இந்த மூணாவது பாதம் டிஃபிகல்ட்டான ஒரு பாதத்தை நாம் இந்த கர்மகாண்டிகள் விஷயத்தை படித்து அதிலேயே நம்ம போயிட போகிறோன்றதுக்காக
நடுவில் வந்து இந்த கர்மகாண்டிகளுக்கு நடுவில் ஆத்மா பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே சப்ஜெக்ட் போயிடுவார். இப்படிதான் இங்கே ஒன்று ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறாரு. சூக்ஷ்ம சரீரமே இந்த கர்மகாண்டிகளுக்கு உண்டு. சூக்ஷ்ம சரீரம் கர்மகாண்டிகளுக்கு உண்டு, பூர்வ மீமாம்சர்களுக்கு உண்டு. அவங்களுக்கு அதுதான் அது ட்ராவலர் ஜீவாஸ். அவங்களுடைய எண்டு வந்து சொர்க்கம். புரியுதான்? அதனால் சூக்ஷ்ம சரீரம் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற இது வந்து அந்த இதுவே கிடையாது. இப்போ 54, 53, 54 சூத்திரத்தில் இந்த ஆத்மா பற்றி சரியான விதத்தில் சொல்லணும் அப்படின்றது. அப்போ நம்ம இப்போ பார்க்குறது என்னது? உயிர் மழை அப்படி சொல்லுவாங்க. வறண்டு போயிருக்கோம். உபாசனா பா நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு ஆத்மா இப்போ சொல்கிறார் அப்படின்னு கனெக்ட் ஆகிறது. ஓகே, அதனால் ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த எஜுகேஷனில் நம்மளை எங்கேயோ இது இல்லாமல் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வேதாந்த பயணத்துக்கு வரணும்னா நான் ஒரு காந்தாமணி கல், அது பேர் கிருஷ்ணர் போட்டிருந்தார். அந்த அது திருட்டிட்டு போயிடுவானே அதுன்னு சாமந்த கல். அது வந்து நல்லா ஒளிர அந்த கல் தான். அது வச்சுருந்தான். அது நம்ம வேதத்தில் கூட இதில் உபநிஷத்தில் கூட வருது. அந்த குரு பத்தினி கேட்பா, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. புரியுறதா? அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் வைரக்கல் ஒன்று உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அப்போ நம்ம எல்லாருமே கிரகஸ்த ஞானி ஆகிடுவோம். புரியுறதா? இந்த கிரகஸ்த ஞானி ஆகிறதுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து மாறி நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா பகவான் சொல்கிறாரு 13வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் ஒரு இம்பார்ட்டண்ட். அசக்திரணபிஷ்வங்கா புத்ராதாராகிருகாதிஷு நித்யம் ச சமச்சித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு ஏத்தத் ஞானம் அந்நியத்து அஜ்ஞானம். இதனுடைய அர்த்தம் சொல்லுவேன்றேன், சொல்ல மாட்டேன். சொன்னால் நம்மளுடைய உறவு கெட்டு போயிடும். புரிஞ்சுக்கோங்க. அதில் போய் அதுதான் நம்பர் சொல்லிட்டேன். 13 அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இது வைரக்கல் அப்படி சொல்லியிருக்கேன் நான். நீ வந்து வேதாந்த பயணம் பண்ணணும்னா இந்த வைரக்கல்லை எடுத்துக்கிட்டு தான் போனோம். அப்போ உனக்கு எல்லா இடத்துலையும் வழி விட்டுடும். புரியுதா? இதை மாத்திரம் புரிஞ்சுக்கோ. அது எப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் என்னென்னா இந்த நம்ம சப்ஜெக்டு எடுத்துகிட்டு இருக்கோமே, இவர் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்கிறாரு 1,00,000 பேர் வரணும் அரசியலுக்கு இளைஞர்கள் அப்படின்னு. விவேகானந்த சுவாமி என்ன சொன்னார்? 100 பேர் வரணும்னு சொன்னார். நான் சொல்கிறேன் இந்த வேதாந்தத்துக்கு எவ்வளோ பேர் வரணும்? ஒருத்தர், ஒரே ஒரு ஆள். 1+. நான் எதிர்பார்க்குறது 1+. என்ன புரிஞ்சுக்க நான் சொல்கிறது? இப்போ பாலை சுருக்கு என்னாகும்? திரட்டி பாலாகணும். இப்படிதான் அவங்க 1,00,000 கேட்டாங்க, இவர் 100 கேட்குறாரு, நான் 1+ கேட்குறேன். இப்படிதான் 1 நிச்சயமாக வரணும், ப்ளஸ்ஸு ஒரு 5, 6, 7, 8 வரத்துக்கு ட்ரை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணு. சதாசிவ பிரம்மேந்திரால், அந்த இவர் ரமண மகரிஷி, இவங்கெல்லாம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணு. மைத்ரேயி, இந்த இதெல்லாம் படிக்கிறோமே, அப்படிலாம் அவங்கள மாதிரிலாம் வந்து ஒரு ஆள் வரணும். ஒரே ஒரு ஆள் மந்தம் யாருன்னு பார்க்கணும். யார் வருவா? நமது புரியுதா? டே நீ போடா, நீ தான் கரெக்டாக லட்சணமாக இருக்க. அந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, இந்த கிளாஸில் சொல்லலை. எனக்கு என்ன ஆசை தெரியுமாடா தம்பி, எப்படியாவது ஒரு ஆள் வேதாந்தி ஆயிடணும் அப்படின்னு. இப்போ வேதாந்தியால் எல்லாருமே வேதாந்தி தான். ஆனால் வேதம் எதிர்பார்க்குற வேதாந்தம் இருக்குல்ல. இப்போ வந்து நான் வெளியில் 7 டீச்சர், உள்ளர 7 டீச்சர்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். 500 பேர் கிளாஸை கேட்க வச்சுருக்கேன். எல்லோரும் அதிர்ச்சி ஆயிடுறா.
500 பேர் வகுப்பு கேட்குறாங்களா சுவாமி? ஆமாப்பா, வேதத்தை எப்படியாவது அவங்க காதில் போட்டுட்டேன். ஆனால் அவங்களாம் வேதாந்தத்தில் இருக்காங்க. அப்படின்னா வேதாந்தம் அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படி சின்மயாஜி கேட்டார். நான் 12 உபநிஷத்து படிச்சுட்டேன். அது சரி, ஓய் எத்தனை உபநிஷத்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு புரியறதான். அப்படி நம்ம இந்த வேதாந்தத்துக்குள்ளே போகிற பயணம் இருக்க ரொம்ப டஃப்பான பயணம், சுலபமான பயணம் இல்லை. அதில் நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ வந்தாலும் லாபம் இது. அப்படிதான், இவ்வளோ வந்தீங்கன்னா இவ்வளோ லாபம், இவ்வளோ வந்தால் இவ்வளோ லாபம். ஆனால் அது டோட்டலாக வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன் சுவாமி நீங்கள் ட்ரை பண்ணுறது? நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். புரியுறதா? அப்போது இதெல்லாம் ரொம்ப அப்போது ஒன்லி ஒன் கோல் லைஃப்பில் இருக்கணும். ஒரு அஜெண்டா தான் இருக்கணும். நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, வேறு ஏற்பாடு இருக்கக்கூடாது, வேறு விஷயம்லாம் இருக்கக்கூடாது. இப்படிதான் 12 சங்கல்பம் எடுக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஒரே கோல் வேதாந்தம் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வர முடியுமா? சிந்திச்சுப்பார். ஓகே, ஒரே ஒரு விஷயத்துக்காக உன்னை டோட்டலாக ஒப்படைக்க முடியுமா அப்படின்றத சொல்லு. அவன் சொல்கிறான், அவன் கட்டோபனிஷத்தில் இருக்கான், நச்சிகேதன் ஒரு பையன். ஐயோ, அவனுக்கு இருக்கிற ஸ்ரத்தை லோகத்தில் யாருக்குமே கிடைக்காது. அவன் கேட்குறான், ஏயம் பிரேத்த விசிகித்ச மனுஷியே அஸ்தித்தி ஏக நாயம் அஸ்திதி சைக்கே ஏத்தத்து வித்யாம் அனுசிஷ்டா துவயா அகம் வாரணாம் ஏக்ஷ திருத்தீய வரஹா. என்னுடைய 3வது வரம் என்ன? யமதர்மரே, நான் கேட்பது என்ன 3வது வரம்? நாயம் அஸ்தி சைக்கிய துவயா அகம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். என்ன தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். இந்த சில பேர் இந்த சரீரம் விட்ட பிறகு தொடர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. மரணத்துக்கு அப்பால் என்ன நடக்கிறது அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்றது கேட்குறோம். டே பொடிப்பயல, இது கேட்கக்கூடாதுடா. இது பெரியவங்களே தேவர்களே கஷ்டப்படக்கூடிய விஷயம், அப்படிப்பட்ட விஷயத்தை நீ கேட்குற அப்படின்னு யமதர்மன் பயந்து போயிட்டான். அப்புறம் மிரட்டுறான். அவனே கண்ணங்கரேன்னு இருப்பான். புரியுதான்? மீசை வேறு பெருசாக இருக்கும். புரியுதான்? கதை வேற வச்சுருப்பான். புரியுறதா? அந்த பக்கம் அண்டாவில் கொதிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் கற்பனை பண்ணிப்பார். அவன் சொல்கிறான், ஏய் வேற கேளு, இந்த கேள்வி கேட்காத அப்படின்னு. இந்த பாரு, இந்த பூச்சாண்டிலாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு தெரியுமா? தெரியலன்னா இப்படி மாச்சா. சரி சமயம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, போ ஹோம்ஒர்க் பண்ணு, போ அசைன்மெண்ட், இப்போ ஹோம்ஒர்க் சொல்லக்கூடாது, அசைன்மெண்ட் பண்ணு, அப்படி விரட்டி விட்டுருவான் குழந்தைங்கள. புரியுதா? அந்த மாதிரிலாம் இப்படி கிடையாது. இப்போ கேட்டான். புரியுதா? அது மாதிரி சரீரத்தை விட்ட பெண்ணார் உட்கிராந்தி கதி. இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அதில். உட்கிராந்தி கதி ஆகதி எப்படி பிறக்கிறது வரைக்கும் எல்லோரும் நமக்கு தெரியும். அப்போ இந்த நமக்கு இந்த கிருஷ்ணகதி வழியாக போய் அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் மேலே லோகத்துக்கு போய், ஓகே, கிருஷ்ணகதி வழியாக போக முடியும். இல்லை மப்பில் இருக்கமான்னு பார்க்குறேன் நான். சுக்குலகதி வழியாக தான் அப்பர் லோகத்துக்கு போக முடியும். புரியுதா? கிருஷ்ணகதினா கீழான ஜென்மமோ இல்லை கீழ் லோகத்துக்கு போவோம். சுக்குலகதி வழியாக சொர்க்கலோகத்துக்கு போகலாம். சுக்குலகதி வழியாக உபாசகன் நல்ல உபாசகனாக பண்ணினா அவன் நேராக போய் பிரம்மலோகத்தில் போய் சதுர்முக பிரம்மாஜி இருக்கார், 4 பக்கம் ஒரே டைத்தில் டீச்சு விஸ்வரூப பாராயணம் மாதிரி டக்குன்னு சொல்லி கொடுத்துருவார். 12 உபநிஷத்தையும் எல்லா டெக்ஸ்டையும் ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்துருவார். டக்குன்னு நீ கிரம முக்தி அடைஞ்சொல்லாம் ஒரு ரூட்டு. ஓகே, இல்லைன்னா கேம்பாக நடத்துவோம். அதெல்லாம் நீ 108வது கேம்பில் நீ ஜீவன் முக்தின்னு எழுதி கொடுத்துட்டு போனோம் நீ. புரியுதா? அப்போ இங்கேயே முக்தி அடைகிறதுக்கு பேர் ஜீவன் முக்தி, மேலே போய் அடையிற முக்திக்கு பேர் கிரம முக்தி. 2 முக்தி தான் இருக்கிறது. புரியுதா? கிரம முக்தி, ஜீவன் முக்தி. என் ரூமுக்கு முன்னாடி முக்தி ஏதோ முக்தன் முக்தகா. நான் இருக்கிறது பக்தகா, எதிர்க்க இருக்கிறது முக்தகா. அது கூட பாருங்கள், ரூமு முக்தகா வரல பாருங்கள். ஐயே, ரூமாவது முக்தகா இருக்கலாம்ல.
நான் இதை பார்க்கவே இல்லை என் ரூமை. எப்பவுமே எதிர்க்கத்தானே பார்ப்பான். அதனால் இப்போது அவனுக்கு ஜென்மம் கிடையாது. இந்த கிரம முக்தி உள்ளவனுக்கு ஜென்மம் கிடையாது. ஜீவன் முக்தி ஆயிட்டானா அவனுக்கும் புனர்ஜென்மம் கிடையாது. அதுபோல் நீ கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துட்டேன்னா உனக்கும் ஜென்மம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பாபிகளுக்கும் ஜென்மம் இல்லாத ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். சிறந்த மதம். அது பேஸ்ட்லேயே நல்ல உயர்ந்த பேஸ்ட். புரியுதுதான்? அப்போ பாபிகளுக்கும் புனர்ஜென்மம். பொய் பொய் எல்லாத்தையும் இங்கே காப்பி அடிக்கிறது. புரியுதா? இங்கேருந்து காப்பி அடித்து அதை அலுலியா குரூப்பில் சேர்த்து விட்டான். அந்த இதில் மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அவன் முக்தி அடைகிறானா. புரியுதா? எல்லாமே பொய். அது நம்ம கதை இல்லை. அதை விட்டுடுவான் அவனை. அந்த சாருவாகத்தின் வழியாக அவன் உள்ளார வந்துன்னுருக்கான். இந்த 51 சூத்திரம் பூர்வபக்ஷ சாருவாக மதத்தில் சொல்கிறது. மெட்டீரியல் பீப்புளை பற்றி உலகாயுத பற்றில் செக்குலரிசம் முதல்ல கொண்டு வந்தா பாரு ஒரு ராட்சசி. அவள் பண்ணின இப்போ 50 வருஷம் ஆகுறது. அந்த செக்குலரிசம் 75 பண்ணினது. அதனுடைய ப்ராடக்ட்டு தான் நம்ம எல்லோரும் இப்போ இங்கே வந்திருக்கோம். புரியுதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனும் போகும். இன்னும் 2 ஜென்ரேஷன் போய் தான் இந்த கவுன் போடுறதெல்லாம் போய் அந்த கபட நாடகம்லாம் போய் சத்தியத்தை படிப்போம். அதனால் நான் ஒரு 50 வருஷமாக ஆர்ஜவம்னு ஒரு சொல் இருக்குது. அதுக்காக ஆளை தேடிகிட்டே இருப்பேன் நான். புரியுதா? ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் இந்த ஆர்ஜவத்தில் விட்டுருவான். இன்டலெக்சுவல் ஆனஸ்டி வேணும். புரியுதா? அதுக்கப்புறம் வேதாந்தத்துலேயும் இது 2த்துலேயும் இருக்கணும். நம்ம வேல்யூஸ்லேயும் இருக்கணும், வேதாந்தத்துலேயும் இருக்கணும். உண்மையை என்ன ஒரு 10 உபநிஷம் படித்தோடனே ஞானம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, ஞானியாகவே ஆகிட்டு இருப்பான். அது ஒரு இது அவார்டு மாதிரி, பதக்கம் மாதிரி, அவன் பத்மபூஷன் மாதிரி ஐ ஆம் ஞானி அப்படின்றான். அப்படி எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. புரியுதா? நம்ம ஞானி தான், அதில் என்ன டவுட் இருக்குது? ஞானம் இருந்தால் ஞானி தான். புரியுதா? ஆனால் நான் அனுசோச்சந்தி பண்டிதா, அதை செக் பண்ணிக்கோ. உனக்கு எந்த விதத்துலையும் சோகம்லாம் இல்லைன்னா, ஆனந்தமாக இருந்ததுன்னா ஆனந்தம், நீ ஞானி தான். அதில் என்ன டவுட் இருக்கு? தப்பே கிடையாது. ஓகே. அதனால் இந்த ராட்சசி பண்ணின அந்த செக்குலரை எடுக்கிறது இருக்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஓகே. அதுக்கு 36 வருஷம் ஆகும். அப்படி ஒரு ஜாதகம் கணிச்சிருக்கேன் நான். புரியுறதா? சர்வதர்ம சமபாவம். அதுதான் நம்மளுடைய சட்ட. 2 விஷயம் பண்ணியிருக்கான். கல்வியை மாற்றிருக்கான், சட்டத்திட்டங்களை மாற்றிருக்கான். இப்போ மோடி சொல்லியிருக்கிறது என்னென்னா, உங்களை மாதிரி இளைஞர்களாக சட்டத்தை மாற்றுங்க. இந்த அமிர்த காலத்தில் நமக்கேற்ற சட்டங்கள், நம்ம நாட்டுக்கு வேண்டிய சட்டங்களை கொண்டு வரணும். அப்படி நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய கல்வி அந்த குருகுலத்தில் நடந்த கல்வியை பீரங்கி குண்டு வச்சு கொண்டுட்டான். குழந்தைங்கள, லட்சக்கணக்கான குழந்தைங்கள, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள எவனாவது கொள்ளுவானோ? அப்படி கொண்டுட்டான். கொண்டுட்டு இங்கிலீஷை கொண்டு வந்தான். இங்கிலீஷு பார்த்தோன்னே நம்ம தாய்மொழியில் படிச்சுக்கிட்டு இருந்தோமா, 18 மொழி உடையால் என்னென்னும் சிந்தனை ஒன்றுடையால். அப்படி தாய்மொழி கல்வியில் படிச்சுட்டு இருந்த நாம சடனாக இங்கிலீஷில் கொண்டு வந்தோடனே, இங்கிலீஷ் தெரியலன்னா பாரத நாடு அன்எஜுகேட்டட், ஓகே, இல்லிட்ரேட் பீப்புள், மெஜாரிட்டி வேர்ல்டுலேயே மெஜாரிட்டி இல்லிட்ரேட் பீப்புள் பாரத நாடு அப்படின்றான். அப்போ அந்த டெக்னிக்கலாக இதெல்லாம் பண்ணுறான்ல, அவன்லாம் அவன் சைடில் அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட். கம்பனை போல் உண்டோ, திருவள்ளுவரை போல் வள்ளுவனை போல் கம்பனை போல் உண்டோ, அப்படி மகாகவி பாரதி பண்ண. இதோ வள்ளுவர் அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாவம். புரியுறதா? அதனால் அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் நாக்கு நுனியிலே பேசுவான். அப்படியா இங்கிலீஷ்காரனே அவனே வியந்து போயிடுவான். அப்படி பேசுவான் பாரு. என்னென்னு பேசிகிட்டே சரளமாக அப்படியே ஒரு 2 தமிழ் வார்த்தையோடு சேர்த்து இதை பார்த்து வீட்டில் ஒழுங்காக பேசிகிட்டே இருக்குங்க. நம்ம யாராவது அந்த பக்கம் போனால் உடனே இங்கிலீஷில் மாற்றிப்பாங்க. அடிமைத்தனம். நான் 2 தடவை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். அதனால் நம்மளுடைய விஷயத்தை எடுத்துக்கணும். அதனால் அடிவருடிகள் சாருவாகத்தையே சட்டமாக்கி இருக்கிறார்கள். சாருவாக மதத்தையே
சட்டமாக்கி இருக்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் செக்யூலர். புரியுறதப்போ நான் எங்கே பேசின்னு இருக்கேன்னு? சப்ஜெக்டுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன செய்ய நீங்கள் வந்து இதில் போயிட்டீங்க, இது 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 கும்பமேளா ஞாபகம் வந்துட்டா பரம்பை டாக்கு கொடுக்குறேல அப்படின்னு. என்ன அது இல்லைப்பா. இந்த சாருவாக மெட்டீரியல் பிலாசபி அவனுக்கு என்னென்னா தேகமே ஆத்மா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நியாயமாக தான் சொல்கிறான். இப்படிதான் தேகமே ஆத்மா. நீ செக்கில் என்ன போடுவ, செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சைன் போடுவல்ல, செல்ஃப். அந்த செல்ஃப் தான் ஆத்மா, தேகம்தான் ஆத்மா. தெளிவாக இருக்க, யாருக்கிட்ட கேளு, எல்லாரும் கேளு. அப்போது சைத்தன்ய விசிஷ்ட, அவனுடைய கொள்கையை பாருங்கள், சைத்தன்ய விசிஷ்ட காயகா ஆத்மா. கரெக்டாக இருக்கா பாருங்கள். சைத்தன்ய விசிஷ்ட காயகா, காயமே இது பயிர, காயனா சரீரம், விசிஷ்ட ஓகே, அதனுடைய சைத்தன்ய விசிஷ்ட. ஏன் நம்ம பாடி வந்து உணர்வாக இருக்கிறது, சென்சியஸாக இருக்கிறது இல்லையா? அந்த சென்சியஸாக இருக்கிற இந்த சரீரம் இருக்க, அதுதான் ஆத்மா. தெளிவாக இருக்கிறது. அப்போது உணர்வுள்ள சரீரம்தான் சென்சியஸ் பாடி. லைவ் பாடி எதுவோ அது ஆத்மா. இதுதான் சயின்ஸ் சொல்கிறது, இதுதான் மற்றவங்க சொல்கிறான், இதுதான் ஸ்கூல் காலேஜ் சொல்லி கொடுக்குறது. பாடி தான் ஆத்மா. ஏன் நான் பேசுகிறேன்னு நிற்கிறேன்னு எல்லாமே அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் சரீரம், இந்த சரீரத்தில் இறந்துட்டா ஆத்மா கான். அப்போ ஆத்மா பான், ஆத்மா கான். ஓகே, ஆத்மா பிறந்தது, ஆத்மா நல்ல ஆத்மா போயிட்டார் அவர். எப்படி லோக்கலில் கூட இப்படி தான் பேசுகிறான். சாருவாக நல்ல ஆத்மாவும் போயிட்டாரான். புரியுதா? டே ஆத்மா பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல. நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அதனால் சாருவாகனுக்கு பிரெயின் தான் மைண்டு. புரியுதா? இப்போ பிரெயின் வந்து எரிச்சுட்டோம்னா அவன் வந்து ஆத்மா போயிடுச்சு. புரியுதா? அவ்வளோதான் மைண்டு. அவனுக்கு மனசு கூட தெரியாது. ஏன்னா மனசு இருக்காடா அப்படின்னு கேட்டால், ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கொள்ளை அடிக்கிறான்னு சொல்லு. 30,000 கோடி சேட்டலைட் வச்சு கண்டுபிடிச்சா கூட அவனை ஜெயிலில் தள்ள முடியல. 30,000 கோடி சேட்டலைட் வச்சு கொள்ளை அடிச்சிருக்கான். 30,000 கோடி, அதுக்கு எத்தனை ஜீரோ போடுறது, எத்தனை இருக்குது? நம்மக்கிட்ட ஒரு 100 கோடி கொடுத்தா நம்ம நிறைய பண்ணிவிடுவோம் நம்ம. புரியுதா? அடிக்கிற கோடியில் ஒரு பரோபகாரமாக ஒரு 100 கோடி கொடுத்தா கூட போகிறோம். புரியுதா? ஸோ இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். சரி போட்டோம், அது வேறு விஷயம். அப்போது ஒரு விஷயம், மனசாட்சி இல்லை. கட்டினான பேஞ்ச மழையில் அடிச்சுட்டே போயிடுச்சு அந்த பிரிட்ஜே போயிடுச்சு. புரியுதா? அப்படின்னா எப்படி கட்டிருப்பான், எவ்வளோ சிமெண்ட் போட்டிருப்பான், என்ன பண்ணியிருப்பான் யோசிச்சு பாரு. சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்கும், அதுவும் அந்த சிமெண்ட்டுக்கு வேறு இல்லை இப்போ. அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஏதோ ஒன்று அதுனா அதுக்கு பேர் எம்சாண்ட் வாங்கி போடுறான். புரியுதா? அப்போ பழைய பில்டிங்கை இடிக்கிறதே கஷ்டப்படுறான். இப்போ லூசுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம பெரியவங்க கட்டின வீட்டை இடிக்க முடியாமல் இடிச்சுட்டு லூஸாக எம்சாண்ட் மண் இருக்குல்ல, எங்கள் வீட்டு நம்ம யோகசாந்தி குருகுலத்தை இப்படி கட்டிட்டான். புரியுதா? ஒரு எர்த்தக்குய்க்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்படியே சீட்டு கட்டு மாதிரி கீழே விழுந்துடும். புரியுதா? வரக்கூடாது பகவான் புண்ணியத்தில். ஆனால் அவன் அப்படி தான் கட்டியிருக்கான். புரியுதா? அதனால் நமக்கு ஒரு காணி நிலம் வேண்டும், அதில் ஒரு கிணறு வேண்டும், 4 தென்னை மரம் வேண்டும். அப்படி ஒரு இது கீழே இருக்கிறது தான் சொந்த வீடு. ஆகாசத்தில் போய் இவர் சொந்த வீடாக இது ஆகாசத்தை வாங்கிட்டு. புரியுறதா? அதெல்லாம் இதில் சரீரத்துக்கு வேறாக ஆத்மா ஒன்று இருக்குன்றது இவன் கிடையாது. ஏன்னா மனசு கிடையாது, அதை தாண்டி காரண சரீரமும் கிடையாது. அப்புறம் ஆத்மான்னு எப்படி ஒத்துக்க முடியும்? வரவே வராது. அவனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறான், ஆத்மா இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஓகே, பாடி, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு
செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு பாடி. அவனும் தெளிவாக தான் இருக்கான், குழப்பம்லாம் இல்லை, கிளியராக இருக்கான். அப்போ சரீரத்துக்கு வேறாக ஆத்மா என்ற ஒன்று கிடையாது. ஓகே, அது அவனுக்கு புரியல. அது அப்படி புரிஞ்சுதுன்னா அவன் தமிழ்நாட்டில் வந்து சனாதன தர்மத்தை வந்து டிங்கு கொசு மாதிரி ஒழிப்போம் மாநாடு போடுவானா? வேறு எந்த ஊர்லையாவது இது நடக்குமா? இந்த அக்கிரமம் நம்ம ஊரில் தான் நடக்கும். புரியுறதா? அப்படிப்பட்ட இந்த பாரதம் வந்து, அதனால தான் நான் சொல்கிறது, தமிழ்நாடு திருந்தித்துனா பாரதம் திருந்திவிடும். பாரதம் திருந்திவிட்டால் பாரதம் வலிமையாகிவிடும். பாரத வலிமையானால் உலகம் அமைதி அடையும். அப்போ தான் அங்கே தான் இருக்கிறது. அப்போது இங்கே வந்து யோகசாந்தி குருகுலத்தை சுற்றி இருக்கிற இடத்துல 500 பேர் வேதாந்த படிக்க வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு ஆப்போசிட் லைனில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 3வது அத்தியாயம் 3வது பாதம் முதல் சூத்திரம் 3:53வது சூத்திரம் சார்வாக சூத்திரம், 54வது சூத்திரம் செகண்ட் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம், தேக வெதிரிக்த ஆத்மா அஸ்தித்வ ஸ்தாபனம் 2வது சூத்திரம். அப்போ இந்த முதல் சூத்திரத்தில் என்ன சொல்ல போகிறோம்? தேக ரூப ஆத்மா அஸ்தி, தேக ரூப ஆத்மா அஸ்தி, தேக பின்ன ஆத்மா நாஸ்தி. புரியுறதா? அப்போது இந்த முதல் சூத்திரத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு, தேகரூப ஆத்மா அஸ்தி, தேக பின்ன ஆத்மா நாஸ்தி. பின்னன்னு தெரியுதுல, இந்த இது இல்லாதது. தேகத்தை விட்டுட்டின்னா ஆத்மா கிடையாது, ஆத்மா நாஸ்தி. ஓகே, அப்போ ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ஒருத்தன் லைவ் பாடி இருக்கிற வரைக்கும் தான் அவனால் என்ன சொல்ல முடியும்? இவன் லாஜிக் பாருங்கள், ஒருத்தன் லைவ் பாடி இருக்கிற வரைக்கும் தானே நான் வந்தேன், நான் போனேன், நான் தேனிக்கு போயிட்டு வந்தேன், நான் நன்றாக ஆற்றில் குளித்தேன், இதெல்லாம் நான் எப்போ சொல்ல முடியும்? இறந்தவனை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. லைவ் பாடி தான் இருக்கிறவன் சொல்லணும். தேர்ஃபோர் ஆத்மான்றது சரீரம். கரெக்டாக தான் இருக்கிறது அவன் சார். அப்போ அவனுடைய லாஜிக் என்னென்னா, தேக சத்வே ஆத்ம சத்துவம், தேக சத்வே ஆத்மா சத்துவம். இதுக்கு பேர் அன்வயம், அன்வய லாஜிக். அதுக்கு பேர் என்ன சௌமியா? அன்வய லாஜிக். ஓகே, தேக சத்வே ஆத்ம சத்துவம், தேக அபாவே ஆத்மா அபாவஹா வெதிரிக்தம். ஓகே, அன்வயம் லாஜிக், வெதிரிக்க லாஜிக். தஸ்மாத் தேகம் ஏவ ஆத்மா. எப்படி லாஜிக் கொண்டு வந்துட்டா பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. தேக சத்வே ஆத்ம சத்துவம், தேகம் உள்ளவரை ஆத்மா இருக்கிறது. தேக அபாவே, தேகம் போயிடுச்சுன்னா, சரீரம் போயிடுச்சுன்னா ஆத்மா கான் போயிடும். அது வெதிரேக்கம், அன்வயம் வெதிரேக்கம். தஸ்மாத்து தேக ஏவ ஆத்மா, சரீரம்தான் ஆத்மா. கிளியராக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. ஓகே, கன்க்ளூஷன் என்ன? தேகா ஆத்மா. புரியுதா? அப்போ 53வது சூத்திரத்தில் ஏக ஆத்மனா சரீரே பாவாத், ஏகே ஒரு சிலரில் எல்லாருமே, ஒரு சிலரை தவிர மற்றவர்கள்லாம் சார்வாகராக இருக்காங்க, உலகாயதவாதியாக இருக்கிறாங்க, மெட்டீரியல் பீப்புள். இந்த ஸ்கூலில் சேர்க்கணும். எதை வச்சு? அந்த ஸ்கூலில் ஒழுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, திருக்குறள்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, நல்லவங்களாம் ஆக்கிடுவாங்களா, வேதாந்தம் ஆக்கிடுவாங்களா, அதனால் அந்த ஸ்கூலில் சேரணும். அதுக்காக சேர்ப்பான். அங்கே போனால் நல்ல டீச்சிங் இருக்கும், அதில் குட் மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சுன்னா நல்ல கை நிறைய சம்பளங்க, ஃபோன் நிறைய சம்பளம் கிடைக்கும். ஜிபேவாக அனுப்பிச்சுட்ருக்கலாம். அதையாவது பணம் வச்சுட்டு இப்படி சம்பாதி பண்ணுறேன்னா, அடப்பாவி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். நான் இனிமேல் பண்ணுறதுலாம் எக்ஸ்ட்ரா தான். புரியுறதா? அதையாவது ஒரு ஆனந்தமாக செலவு பண்ணணும்ல, அது பண்ண மாட்டேன் நான். புரியுறதா? அதனால் இப்போ கொடுக்குறதெல்லாம் தங்கமாக கொடுத்துட்டுருக்கேன் நான். இந்த பைசா வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. இது கொடுத்தா காலகாலத்துக்கு எப்பயுமே வச்சிட்ருப்பான் அப்படின்னு. புரியுறதா?
அதனால் சாருவாக என்ன சொல்கிறான், இது தலைக்கீழ் பாடமாக இருக்கிறது எல்லாமே மெக்காலேயோட விஷயமாக இருக்கிறதுனால ஏகே சாருவாக போன்றவர்கள் தேக வெதிரிக்த ஆத்மா, தேக வெதிரிக்த ஆத்மா, ஆத்மனகா அபாவம், அந்த அபாவம் வதந்தி, ஆத்மனகா அபாவம் வதந்தி, இந்த ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் மறுப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு பேர் சாருவாக. ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரோ, ஆத்மாவை எனக்கு தெரியல சொல்லலாம், புரியுறதா, ஆனால் ஆத்மா ஒன்று இல்லவே இல்லை அப்படி மறுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் நாஸ்திகர்களையே இருக்கிற கடகோடியில் இருக்கிற சாருவாக பீப்புள். உலகம் முழுக்க அவன் தான் ஆட்சி பண்ணின்னு இருக்கான். ஓகே, அதனால் ஆஸ்தா சம்ஸ்கிருத அவர் பரம்பரா இது தேவ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் 36 வருஷம் நம்ம பாடுபட்டால் இங்கே தர்மத்துக்கு சகஜமாகும். 48 வருஷம் உழைச்சோம்னா, அதுக்கப்புறம் 36 வருஷத்துக்கு பிறகு 48 வருஷம் உழைச்சோம்னா நம்மளுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மனசு, புத்தி, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் நம்ம குழந்தைங்க படிப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த அந்தக்கரணம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேஷன். ஏன்னா அவனுடைய குழந்தைங்கள்லாம் நம்மளுடைய கல்வியை படிக்க போகிறாங்க. அப்போ புதுசாக இருக்காது, புரியுதா? அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, நம்மளுடைய கல்வி முறை வந்துடும். அவங்களுக்கு நம்ம குழந்தை பளீச்சுன்னு டீச்சருக்கே சொல்லிக் கொடுக்கும், புரியுதா? அந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லணும். அப்போ இதை தொடர்ந்து விஸ்வரூப பாராயணத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்மளை எங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்? இப்போ விஸ்வரூப பாராயணத்தில் கனெக்ட் பண்ணோம். அப்போ காலையில் ப்ரஷ் பண்ணோடனே என்ன பண்ணோம், என்னுடைய அத்தியாயம் எதுவோ அதை படிச்சிடணும். நான் இன்றைக்கி படிச்சுட்டேன், நீங்களும் படிச்சுட்டீங்க, வெரி குட். ஆத்மனகா சரீரே பாவாத், சரீரத்திய ஆத்மா பாவம் உள்ளதுனால சரீரம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். இது அன்வய லாஜிக். ஓகே, வெதிரேக லாஜிக் என்னென்னா சரீர அஸ்தி ஆத்மனா அபாவாத் அப்படின்றத முடிச்சு நாம் இப்போ என்ன சித்தாந்தி எதை ப்ரூவ் பண்ணோம்? சரீரத்தோடு சேர்ந்து ஆத்மா மாத்திரம்தான் இருக்குன்றத இப்போ நம்ம லாஜிக்காக சொல்லணும். ஆத்மா இருக்குன்றத லாஜிக்காக சொல்லணும். இவன் இப்போ எப்படி லாஜிக்காக சொல்கிறானோ அதே போல் நம்ம லாஜிக்காக யுக்தி பூர்வமாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா 6:30 நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆத்மா பற்றி பேச போகிறோம். யாரெல்லாம் அனாத்மாவில் இருக்கீங்களோ சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கலாம். யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆத்மா பற்றி தெரியணுமோ அந்த காலையில் சில்லுன்னு இருக்கும். ஓகே, சொட்டர்கிட்டலாம் போட்டுட்டு வாங்க. 6:30 7:30 ஆத்மா வித்தி அப்படின்னு பேசுவாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.